கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளி அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரை விட்டு விலகுற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். இருதயத்திலே கர்த்தரை விட்டு விலகும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு இரவு நேரத்திலே நம்ம செய்தியை எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, புருஷன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, அம்மா மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, பையன் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, வேலைக்கு போன இடத்துல ஓனர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஆபீஸ்ல போன இடத்துல அங்க உள்ள சார் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, வெளியில எங்கெல்லாம் புறப்பட்டு போறாங்களோ எல்லாரும் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறாங்க. கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி தந்து விட்டார். வசனத்தை வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சர்ச்சைக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு விலகும் போது அந்த குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் இல்லாத சூழ்நிலை. கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன். அப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற ஒரு சில குடும்பங்கள் உண்டு, கர்த்தரை விட்டு விலகுற ஒரு சில குடும்பங்கள் உண்டு. இவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எல்லாமே அவங்கவங்க தான் கண்டுபிடிக்கணும். நைட்டு படுத்து தூங்க போறீங்க, செல்போன்ல சார்ஜ் இல்லைன்னா கண்டுபிடிக்கிறீங்க. அதே போல கர்த்தரை விட்டு விலகி நான் வாழ்றேனா, நான் மனுஷனை நம்பி வாழ்றேனா, இந்த ரெண்டே தான் பாயிண்ட். இன்னைக்கு எனக்கு இந்த மனுஷனை நம்பினா 10 லட்ச ரூபா தந்துருவாங்க அப்படின்னா மனுஷனை போய் நம்பிடுறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என் இருதயத்துல நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறேன், நம்ம அதை கொஞ்சம் அப்படி யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க, தேவனருளி அப்ப மினிஸ்டர் இன்னைக்கு நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு செய்தி கேட்டாலே புதுசா இருக்கும். சில குடும்பத்துல சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு பயப்படுவாங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமா அப்படிம்பாங்க. மனம் திரும்பினால் ஆசீர்வாதம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தா ஆசீர்வாதம், உண்மையா வாழ்ந்தா ஆசீர்வாதம், பரிசுத்தமா வாழ்ந்தா ஆசீர்வாதம், அநீதியான காரியங்களை வெறுத்து நீதியை பின்பற்றினா ஆசீர்வாதம். அடுத்த சொத்தை ஏமாத்தி கொள்ளையடிச்சு வீட்டுக்குள்ள வந்து வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி துன்மார்க்கனை வாழ்ந்தா கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நல்லா யோசித்து பாருங்க. வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, 15 வருஷமா பேசாம இருக்காங்க, 5 வருஷமா பேசாம இருக்காங்க. எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? கர்த்தரை விட்டு விலகும் போது அந்த குடும்பத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் வந்துரும்பா. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு விலகி வாழ்ந்த துன்மார்க்கன் அது நான் தான். எப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து மனம் திரும்பி கீழ்ப்படிந்து கற்பனை கை கொண்டு வாழ்ந்தோம்னா அப்பதான் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இஷ்டம் போல வாழ்ந்த எப்படி ஆசீர்வதிப்பார்? அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன சொல்ல வரீங்க பிரதர் அப்படின்னா, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா நான் தான் செக் பண்ணி பார்க்கணும், கர்த்தரை விட்டு வழி விலகுறேன்னா நான் தான் செக் பண்ணி பார்க்கணும், என் இதயத்துக்குள்ள நான் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறேன் அதை நான் தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்ப நீங்க இந்த செய்தி கேட்குறீங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் போதும், என் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பம் ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல முழு நம்பிக்கை இருக்கா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமான தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல. அதனால இரவு நேரத்தை ஜெபிக்க போறோம். கர்த்தரை விட்டு விலகி போயிருந்தாங்கன்னா நம்ம மனம் திரும்பி தான், அவன் வேற வழியே இல்லை. ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு வழி விலகுன்னு தெரியாம இஷ்டம் போல வேற ரோட்ல போயிட்டு இருப்பாங்க. அது நேரா பாதாளத்துல கொண்டு போய் விட்டுரும், நரகத்துல கொண்டு போய் விட்டுரும், அக்னி கடலை கொண்டு விட்டுரும். கடைசி காலத்திலே கிருபையின் காலத்துல ஜீவனை தந்திருக்காரு. எதுக்கு? துணிகரமா வாழவா, துன்மார்க்கமா வாழவா, அடுத்த வேண்டிய சொத்தை ஏமாத்தவா, கொள்ளையடிக்கவா? கிடையாது. நான் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ, அவ்வளவுதான். கொஞ்சம் வருஷம் இந்த பூமியில உயிர் நமக்கு தந்திருக்காரு. எதுக்கு? நம்ம இந்த பூமியில தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். அதனால அர்ப்பணிங்க, ஜெபிப்போம். குடும்பத்தை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும், எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. நான் இரவு நேரத்துல நான் ஜெபம் கேட்டுட்டேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னா மனம் திரும்பினாதான் ஆசீர்வதிப்பாரு.
இங்கே இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. 3 மணி நேரம் படம் பார்க்குறாங்க, 2 மணி நேரம் நாடகம் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்ல போய் 2 மணி நேரம் உட்காந்து கதை பேசுறாங்க. 7 மணி நேரம் போச்சு. செல்ஃபோன்ல 1 மணி நேரம் உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. 8 மணி நேரம் போச்சு. வேலைக்கு போன இடத்துல 2 மணி நேரம் உட்காந்து நல்ல இஷ்டம் போல கதை பேசிட்டு இருக்காங்க. உண்மையா இருக்க மாட்டேங்காங்க. 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேஸ்ட் பண்றாங்க. நைட்டு தூங்குனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் தூங்குறாங்க. அங்க ஒரு 2 மணி நேரம் போயிருது. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் இஷ்டம் போல வாழ்றாங்க. ஒரு குடும்பத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நார்மலா யோசித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்து தான். உங்கள்ட்ட பேசுறேன். நானும் உண்மையா இருந்ததுன்னு என்னை ஆசீர்வதிப்பாரு. அதனால இரவு ஜெபிக்க போறோம். அர்ப்பணிங்க, கேளுங்க. அப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே இந்த செய்தி கேட்கும்போது கடினமா இருந்துச்சுப்பா. நாங்க மனசு மேலதான்ப்பா நம்பிக்கை வச்சிருக்கோம். சில நேரத்துல பணம் தந்துருவாங்க, என் வீட்டுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த மனுஷனை நான் நம்பிதானே வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி நிறைய குடும்பத்துல யோசித்து பார்க்குறாங்கப்பா. எங்க இருதயம் சில நேரத்துல கர்த்தரை விட்டு வழி விலகிட்டுப்பா. அதனாலதான்ப்பா எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு பிரியம் இல்லாமல் எத்தனை காரியம் இருக்கோ அத்தனை காரியத்தை மன்னிச்சிருங்கப்பா, 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 மன்னிச்சிருங்கப்பா. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தாங்கப்பா. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க, அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, ஸ்கேன் எடுத்துருக்காங்க, எத்தனையோ வியாதிகள் உம்முடைய தழும்புகளால தொட்டு சுகமாக்கி உங்க பிள்ளைகளை பரிபூர்ணமான விழுத்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் கூட இருந்து ஜீவனை தந்து தீர்க்காயுசு தந்து மீட்டு வெளியில கொண்டு வர வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிகாலை வெளியில் எழுப்பிடுங்க. கர்த்தருக்கு பிரியமானபடி எங்களோட வாழ்க்கையில் எல்லா காரியமும் இருக்கும். கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் வேண்டாம். நைட் நேரத்திலே மதுபான அடிமையில் இருக்காங்க, விபச்சார அடிமையில் இருக்காங்க, போதை காரியத்தில் இருக்காங்க. சில குடும்பத்தில் வீட்டுக்கு வராம தவறான பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத நபரோடு விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனிம், ஏவல்ல பாதிக்கப்பட்டு சில குடும்பத்தில் பிரிவினை, கெட்ட சொப்பனங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், நைட் நேரத்தில் மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எந்தெந்த வீட்டுக்கு ரொம்ப எந்தெந்த செத்த ஆவியல் கிரியை செய்து கொண்டிருக்கோ இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டெறியப்படட்டும். எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். எங்கள்கிட்ட குறை இருக்குப்பா, எங்க பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தரை விட்டு நாங்க தள்ளி போயிட்டோம்ப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நைட் நேரத்துல யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்க இதயத்துக்குள்ளே தேவ சமாதானத்தால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்கப்பா. நாங்க எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழணும். கர்த்தருடைய வருகையில நாங்க மறுரூபமாக்கப்படணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா, கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களாப்பா. நைட் நேரத்துல கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமறிங்க ஆசீர்வதிச்சுங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசீர்வதிப்பா. டெலிவரி பண்ணுறாங்க, கர்த்தர் கூட தான் ஆசீர்வதிப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் ஜெபிக்கிறான், நல்லா படிச்சு எழுத கத்த கிருபை செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனை, அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வாங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாங்க கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையா வாழக்கூடிய சந்ததியா இருக்கும். வெளிநாட்டுல ஜெபிக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தரே கலந்து விட்டு ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க, பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை சந்திக்கணும். வீடு கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. வேலை இல்லாம இருக்காங்க, எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி அவங்களோட மன விருப்பத்தை நிறைவேற்றி நல்ல வேலை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தவும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டும் எடுத்தும் உங்களுடைய கரத்துல தாழ்த்து துதிகான மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்தும் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.